இஸ்ரேலை பற்றி நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை நம்ம நிச்சயமாக பேசியே ஆகும். இஸ்ரேல் வந்து ஆரம்பத்தில் அவங்க நாடு உருவாகும் பொழுது 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியாக இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 500 பில்லியனை தாண்டி போகுது. இந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியமானது இஸ்ரேலுக்கு? குறிப்பாக அது ஒரு பாலைவன பகுதியாகவும் இருக்குது. எப்படி இது சாத்தியமாச்சு அவங்களுக்கு? இந்த பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்க ரெண்டு யுக்தியை கையாளுறாங்க. ஒன்று வந்து அவங்களோட அதிகார பலம், சக நாடுகளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்க நட்பை பயன்படுத்தி அவங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக பெருக்கிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றோடனே ட்ரேட் வார் நடத்துகிறாரு, டேரிஃப் வார் நடத்துகிறாரு. இந்த டேரிஃப் வார் நடத்தும்போது கூட இஸ்ரேல் மேலே பெருசாக டேரிஃப் எதுவும் போடல. இதை மாதிரி அவங்களுக்கு இருக்க நட்பை வந்து தம் பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மானிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவேஷன்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கக்கிட்ட பேட்டன்ட் இருக்கும். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லாம் அங்கே இருக்காது. ஆனால் இனோவேஷன் ஹப்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அந்த பேட்டன்ஸை வச்சு உலகத்தில் நீ எங்கே வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோ, ஆனால் எங்கிட்ட தான் அதோடைய ப்ரொப்ரேட்டரி டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மானிட்டைஸ் பண்ணுறதுலேயும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு அவங்க பொருளாதாரத்தை, இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் வந்து மிகப்பெரிய கேப். ஒருத்தர் 1.5 பில்லியன் டாலர்லேருந்து 500+ பில்லியன் டாலருக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அது உண்மையாலுமே வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயம்.